நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சொட்டைக்கு போற நேரத்துல எல்லாமே தலைகீழ மாறுறோம்னு சொல்லிட்டு சும்மாவா சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயம் மாறி இருக்கு, நிறைய விஷயம் மாத்த போறாங்க நம்ம மல்லி. இதுக்கு மேல இதை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. சரியான பதிலடி, சரியான உதையடி கொடுத்தா மட்டும்தான் எல்லாமே ஒரு பக்கம் திருந்துவாங்க. எல்லாருக்கும் ஒரு நேரம், ஒரு காலன்னு ஒன்று இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மள நாமே ஒரு பக்கம் டெவலப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல இப்படியே விடக்கூடாது, எப்படி சரம் மாதிரியே தாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் தெரிக்க விட போறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இவ்வளோ நாள் விஜய்க்கும் வெண்பாக்காக தான் பொறுத்துனா, ஆனா இனிமே பொறுத்துனுக்க மாட்டேன். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஆபத்து. என்ன பழி வாங்கினதுக்கோசரம் இவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா அவங்கள நான் சும்மா விட முடியுமா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். யாரா இருந்தாலும் சரி, ஏன் மல்லி கஷ்டப்படுத்தினா நானும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் மனசுக்குள்ள இப்போ ஆழமா பதிஞ்சிட்டு இருக்குங்க. என்னடா இது, என்ன காரணம் இது? எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான், காதல். அந்த காதல்ன்ற விஷயத்தினால தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரெண்டு பேரும் அப்படியே சும்மா வேற லெவலில் ஒரு பக்கம் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒற்றுமையா இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு தருணம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் அதான் நம்ம யாரு அவன் எல்லாரும் உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கோம், நம்ம ராஜேஸ்வரியோட வீட்டுக்காரன் மாமா பையன். அவன் கரெக்டா வீட்டுக்கு வராருக்கா. வீட்டுக்கு வர்றதோட மட்டும் இல்லாம, விஜய் நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, இவ அப்படிதான் அவஷ்டத்துக்கு பேசின்னு இருப்பா. அதை பத்தி நீ காது கொடுத்தே கேட்டுக்காதீங்க. உங்க அக்காவை பத்தி எனக்கு அப்பந்தே தெரியும். உங்க அக்கா கூட கட்டி இத்தனை வருஷமா வாழ்ந்துக்கிறேன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சொல்லு பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம காதில் வாங்கி இந்த கால் வாங்கி இந்த கால் விட்டு போய் நிற்கணும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம குரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிருக்காரு. அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயம் சும்மா அப்படியே சும்மா ஆணி அடிச்ச மாதிரி இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. அவங்க சொல்றதும் ஒரு பக்கம் நல்ல விஷயம் தான். அப்படி இருந்தாலும் இதுல என்ன நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்காது. எல்லாமே நம்ம ஒரு பக்கம் பார்த்து பக்குவமா தான் தெரிஞ்சுக்கணும். எது ஒண்ணுமே சாதாரணமா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க முடியாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம், ஒரு காலம்னு இருக்கு. அதுபடி நடந்தா மட்டும்தான் எல்லாமே ஜெயிக்க முடியும். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் வெற்றிக்குரிய நோக்கி போயின்னு இருக்க இந்த சமயத்துல பர்த்டே பார்ட்டியில நிறைய விஷயமெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. ஆளுங்க வராங்கல்ல, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து உப்பு காரம் இதெல்லாம் அதிகமாக போட்டுறாங்க. இது தெரியாத நம்ம மல்லி என்ன பண்ணுவாங்க, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது, சுவையாக இருக்குது, இன்னைக்கு வச்சு செய்கிறோம். ஏன்னா நம்ம நூறு தவளை போயிட்டு அங்கே செஞ்சதாவே பாராட்டி நம்மளுக்கு நம்ம தேட்டா சன்மானத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி செய்யணும், நம்ம வீட்டுக்குன்ற போது ரெண்டு தாலும் ஒரே மாதிரி தான் செய்வோம். இங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விஜய் மேலக்கிற காதல் அதிகரிக்கும். அந்த காதல்னால அப்படியே சும்மா ஒரு பக்கம் பாஸ் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. அதே போல் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்த நம்ம ரஞ்சிதமோ மறுபக்கம் ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடியே நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி, என்ன மொக்க பண்ணாலும் சரி, எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவேன். நான் எல்லாத்தையும் அப்படியே சும்மா அடிச்சு தரமட்டமாக்குவேன். அதோட பிளான் மொத்த விவரமும் என் கையில் இருக்கு, என் கையில் இருக்கு, வச்சு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு கேடு கட்டவங்களா இருக்காங்களே, எதுக்குடா அந்த மானகட்ட பழப்பு, எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று பண்ணணும், இவங்களை குத்தணும், இவங்களை வெட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு கொடூரமாக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே உனக்கு வெளிச்சம் இல்லையா கடவுள், நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்குறாங்க. என்னதான் கேட்டாலும் என்னதான் பார்த்தாலும் நடக்கிறது தானங்க நடக்கும். அதை ஒன்றும் மாற்ற முடியாது. அதனால அடுத்தடுத்து என்ன நடந்துட்டு போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு அது பின்னாடியே நம்ம ஓடவும் முடியாது. நம்ம மல்லி இருந்துன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஆல்ரெடி தனியாக சாப்பிட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதை வந்து கரெக்டாக எல்லாருக்கும் பரிமாறினு இருக்காங்க. நம்ம தலைவி ரஞ்சிதமோ ராஜேஸ்வரியோ தனியாக நாங்கள் சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று வச்சுருக்காங்க. அதை தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் அதில் உப்பு காரம் எல்லாத்தையும் அள்ளி கொட்டி வச்சுக்காங்க. சாப்பிட்டதும் காரம் தாங்க முடியல, என்னடா இது இன்னத்தடா கொட்டினாங்க, நாம சாப்பிட்ற சாப்பாடுறா நம்ம அதில் தானே கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க. நீங்கள் எதுக்கு யாருக்கு என்ன சொல்லுவாங்களே, என்ன செய்தாரே ஒரு வேள் அவர் நானும் நன்மை செய்து விட, நாம் என்னதான் ஒரு பக்கம் தீங்கு மற்றவங்க செஞ்சால் அவங்க நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம மல்லி நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் இவங்க மற்றவங்க எல்லாருக்கும் தீமை செஞ்சதுனால அவங்களுக்கு சரியான தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரு அதே நாவினால் சுட்டவடு, அவங்க பண்ணுற ஒவ்வொரு செயலும் நம்ம மல்லி மனசுக்குள்ளே இருக்க அந்த அப்படியே சும்மா குத்தி கல்லிட்டாங்க. இதுக்கு மேலே இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்களுக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில தான் அதை செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது இவங்களுக்கு மல்லியோட ஆட்டம் என்னன்னு சொல்லிட்டு. மல்லியை சாதாரண மல்லின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே தான் தெரிய போகுது அதிரடியான மல்லி, ஆட்டக்காரி மல்லின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா மல்லி வச்சு செய்ய போகிறாங்க. இதுக்கு மேலே இவங்க அப்படியே சும்மா பிதன்னு முடிக்க போகிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்போ தான் புரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.